அந்த வீடே வந்து கண்ணீர் சிந்துற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு உருவம் தெரியுதுங்க உங்களுக்கு. அக்கா அதுலேருந்து என்ன பறந்து போகுது. நானாவே இல்லைங்க இந்த இடத்துல. இடத்துல நின்று என்னை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. இங்கே பாருங்க ஒரு மாதிரியா. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டானியோட வீடியோ. எனக்கு எங்கே வந்திருக்கீங்க ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். டீப்பான ஃபாரஸ்ட்குள்ளே தான் அந்த வீடு. அங்கே தூரத்துலேருந்து இந்த அபேண்டட் பில்டிங்கை நான் கிளியராக வந்து வாட்ச் பண்ணேன். ஸோ அதனால் அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பக்கத்தில் வந்திருக்கேன். இந்த இடம் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ஆக்சுவலாக சுற்றி ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் இருக்குது. எந்த வீடுமே கிடையாது. ஆனால் அந்த ஒரு வீடு மட்டும் அவங்க வந்து கட்டியிருக்காங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. ஆக்சுவலாக வந்து புதுசாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் அது எதனால் வந்து இது பாதியிலே இருக்குது அப்படின்னு தெரியல. மோசமாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ வாங்க அந்த பிளேஸ்க்கு போய் பார்க்கலாம். ஸோ கைஸ் ஆக்சுவலாக அங்கே பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க, அந்த வீடு தான். அங்கே பாருங்க அந்த வீடு தான். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் சிந்து, அந்த வீடே வந்து கண்ணீர் சிந்துற மாதிரி இருக்குது. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு தெரியல. ஸோ பாருங்க ஏதோ ஒரு உருவம் தெரியுதுங்க உங்களுக்கு. உருவம் தெரியுது பாருங்க. இங்கே பாருங்க யாரோ இருக்கிறாங்க இங்கே. ஹே யாரு எங்க அந்த இடத்துல அங்கே பாருங்க தெளிவாக தெரியுது பாருங்க. அண்ணா யாராவது இருக்கீங்களா அக்கா? கைஸ் ஆக்சுவலாக பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக ஆடுது இந்த இடத்துல. அந்த இடத்துல ஏதோ உருவம் இருக்குது எனக்கு. இங்கே பாருங்கள் சூப்பராக தெரியுதுங்க இந்த இடத்துல. அந்த ஜன்னலையும் பாருங்கள், அந்த ஜன்னல் ஏதோ மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஏதோ இருக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ கைஸ் ஆக்சுவலாக நான் உள்ளே வரும்போதே ஒரு ரொம்ப மோசமான சுச்சுவேஷனாக இருக்குது. இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இது இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன ஒரு மாதிரியா இருக்குங்க, பிளர் ஆகிற மாதிரி இருக்குது. எனக்கே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு ஷேக் ஆகிட்டு உள்ளே வர மாதிரியே இருக்குது. உங்களுக்கு உணர முடியும்னு நினைக்கிறேன். ஏதோ கண்ட்ரோல் பண்ணுது என்னை. எப்படியோ சொல்கிறதுன்னா ஒரு உள்ளே போகிற மாதிரியே இருக்குது. என்னால் போகாத மாதிரி இங்கேயே நின்று பேசிட்டே மாதிரி இருக்குது. என் வாய்க்குள்ளேயே பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. சம்திங் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் போய் நம்ம பேசுகிற மாதிரியே இருக்கும்ல. பாருங்கள் சவுண்டெல்லாம் வருது. ஏன் என்னன்னு தெரியல, என்ன கண்ட்ரோல் பண்ணதுன்னே தெரியல. ஏதோ இங்கே பாருங்க அதுலேருந்து ஏதோ பறந்து போயிடுச்சு தெரியுதுங்களா? இந்த இடத்துல தான் பறந்து போகுது. ஸோ காய்ஸ் ஆக்சுவலாக இந்த இடத்துக்குள்ளே போய் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறேன். காய்ஸ் ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் ஏதோ மூவ் ஆயிடுச்சுங்க உள்ள. இந்த இடத்துல தாங்க நான் அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்தேன். கைஸ் ஆக்சுவலாக நான் அந்த இடத்துலேருந்து இந்த 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 கண்ணாடியில் இந்த இந்த ஜன்னல் மாதிரி இருக்குல்ல, இந்த ஜன்னலை தான் ஏதோ வந்து இங்கேருந்து பார்த்துட்டு இருந்த மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ கூட இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்து இருக்கிறேன். ஆனால் சம்திங் ஏதோ என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்ட மாதிரியே இருக்குது. என்னால் எக்ஸாக்டாக இயல்பாக என்னால் பேச முடியல. ஏதோ ஒரு மாதிரியாகவே ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. என்னன்னே எனக்கு தெரியல. எனக்கு ஒருத்தங்களை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி இப்படி தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் எனக்கு இருக்குது. இது பாருங்க ஐஸ் இங்கே வாங்க மறைஞ்சி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பின் ட்ராப் சைலண்டாக இருக்குது இந்த இடத்துல. நானாவே இல்லைங்க இந்த இடத்துல. ஏதோ சவுண்ட் இந்த இடத்துல எதுவுமே இல்லைங்க.
ஒரு பிளாக்கான ஷேடோ, ஒரு பிளாக்கான ஷேடோ இதுக்குள்ள கிராஸ் ஆனிச்சு. நான் பார்த்தேன் அந்த தூரத்துலேருந்து. இந்த இடத்துல நின்று என்னை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க. ஏன் உள்ளே வந்து எனக்கு கொஞ்ச நேரம் கூட இல்லைங்க, ரொம்ப தாக அடிக்குது, ரொம்ப டயர்டாக இருக்கேன். மைண்டு போட்டு ஒரு மாதிரி உழப்பிக்கிட்டே இருக்குது. என்னன்னே தெரில இன்றைக்கி என்ன. ஸோ நான் நினச்ச மாதிரி என்னை ஏதோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குன்றது மட்டும் என்னால் உணர முடியுது. டப்பு டப்புன்னு இதுக்குள்ளேருந்து சத்தம் வந்துட்டே இருக்குங்க இதுக்குள்ளேருந்து. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருக்குதுன்றதுனால உணர முடியுது. பாருங்க, சரக்கு பாட்டில் அடிச்சிருக்காங்க. இது எப்பத்த வருஷத்து 2023. அப்போ இந்த பாட்டில் 2023 யாரும் வந்திருக்காங்க இந்த இடத்துல. திங்ஸ் பாக்கெட் கிடக்குது, ஊருக்கா எல்லாம் இயல்பாக இருக்கிறதா. நான் ஏன் அதை பார்க்குறேன் அப்படின்னு கேட்டால் டேட்டுக்காக பார்த்துட்ருக்கேன். இதில் இந்த டேட்டுன்னு தெரியல. ஹோமரு ஃப்ளாக்கு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ரீசெண்டாக தாங்க யாரோ இருக்கிறாங்க. ஆனால் இப்போ யாருமே வந்துட்டு போன மாதிரி எந்த அடையாளமே தெரியல. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குங்க அதுக்குள்ளே, என்னன்னு தான் தெரில. ஆனால் ஒரு உருவத்தை என்னால் கிளியராக பார்க்க முடிஞ்சுது. இந்த பாருங்கள், இந்த இடத்துல இது என்னென்னமோ வரைஞ்சி வச்சுருக்காங்க. தண்ணி பாட்டில் இங்கே பாருங்களேன், எவ்வளோ பேர் தண்ணி கேன் பாட்டில் யூஸ் பண்ணிக்காங்க. அதோட டேப் கிடக்குது கீழே. மேட்ச் ஸ்டிக்கு, லேபிளு பாருங்கள், சரக்கு லேபிளு. ஆனால் இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. க்ளீன் பண்ணிட்டு எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடிகாரன் இப்படி க்ளீன் பண்ணி வச்சுட்டு குடிக்க மாட்டான். ஆனால் இந்த இடத்துல க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுப்பு அந்த இடத்துல க்ளீன் பண்ணி வச்சுருக்கான். இந்த இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் வரும்போது ஆள் இல்லை. அப்போ யாராக இருக்கும்? இந்த வீட்டில் வந்து வாழ்ந்தவனாக இருக்கான். இது கோவிட் டைமில் இந்த இடத்துல ஆள் இருந்தாங்க. ஆனால் கோவிட் டைமுக்கு அப்புறமேட்டு யாருமே இல்லை இந்த இடத்துல. எங்கே கொண்டு போய் நிப்பாட்ட போது எனக்கு சத்தியமாக தெரியல. ஜாம்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க. இந்த ஜன்னல் மட்டும் தனியாக மூவ் ஆகுது, தெரியுதா? ஆடிட்டு இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? அதை பாருங்க. இந்த ஜன்னல் அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்குது. இங்கே பாருங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேங்க, இந்த இடத்த செம்மையாக டிஸ்டர்ப் பண்ணுது. இங்கே பாருங்க, இந்த இடம் ஃபுல்லாகவே கூட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்த ஏதோ சமைச்சிருக்காங்க. நடு காட்டுக்குள்ளே யார் வந்து இந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு தனி உருவமாக தெரியுது. இந்த இடத்துல ஒரு தனி உருவமாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு தனி இது மாதிரி இருக்குது. இங்கே வீடு வந்து வச்சுருக்காங்க. சரக்கு வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ நாங்கள் பார்த்தது யாரோ வந்து இந்த இடத்துல நான் யாரோ வரோன்னு நினச்சிட்டு இந்த இடத்துல ஓடிருக்காங்களா அப்படின்னு தெரியல. இப்போ இதுக்குள்ளே பாம்பு கூட ஃபுல்லாக இருக்கலாம். என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப ஒரு மாதிரி கவலையிலேயே வந்துட்டு, கவலைன்றதை விட ஏதோ மன அழுத்தத்துலேயே இருக்க மாதிரியே தெரியும் உங்களுக்கு. செம்ம டிப்ரெஷனாக இருக்குங்க, செம்ம டிப்ரெஷனில் இருக்கு. கைஸ் இங்க வாங்க. ஏய் சும்மா க்ளோஸ் அப்ல போய் பார்க்கலாம். கண்டதை காணாத. இப்போதாங்க பார்த்தேன். மேலே வரும்போது ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஷேடோ ஒன்று பார்த்தேன். ஆனால் எதுவுமே இல்லைங்க, எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா? ஃபுல்லாகவே எங்கே போச்சுன்னே தெரியலையே. பாருங்க, ஃபுல்லாகவே டீப்பான ஃபாரஸ்ட்டு. செம்மையான மன அழுத்தத்தில் செம்மையாக கொண்டு போய் ஒட்டிக்கிட்டு.
வரும்போது இந்த இடத்துல இருந்துச்சு. இப்போ அது எங்கே போச்சு அப்படின்னு தெரில. அது என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் நான் வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதா? இந்த இடம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சிங்க. இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக வந்து சொல்லணும்னா, நான் உண்மையிலே சொல்லிட்டா, ஒரு சத்தியமாக ஒரு விஷயம் சொல்லிட்டா, என்னை செம்மையாக வந்து இந்த இடத்துல வந்து என்னை ஏதோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குன்றது என்னால் கிளியராக உணர முடியுது. ரொம்ப ரொம்ப டயர்டாயிட்டேன். இதுக்குள்ளே நான் உள்ளே வரும்போதே டயர்டாயிட்டேன். என்னால் அது வந்து ஒன்று மட்டும் புரிஞ்சிக்க முடியுது, சம்திங் ஏதோ என்னை போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றது என்னால் அது கிளியராக புரிய முடியுது, என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அப்படியே வளர்றேங்க, என்ன பேசுகிறேன்னு எனக்கே சத்தியமாக தெரியல. நான் அதை பார்த்தது அந்த எப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்தனோ, அதாவது நம்மளுக்கு ஒரு பிளர் ஆகும்ல, ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மைண்டு ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆன மாதிரியே இருக்கும்ல. நான் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒன்று கிராஸ் ஆனிச்சு. இங்கே எதுவும் இருக்குதான்னு பார்க்க. இங்கே எதுவும் இல்லைங்க. அப்போ என்னவா இருக்கும்? இந்த இடத்துல செவுறு மாதிரி ஏதோ போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த இடம் தெரியுதுங்களா? இந்த இடத்த மட்டும் யாரோ கூட்டிட்டு இந்த இடத்துல யாரோ இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல டோட்டலாக சொல்கிறேன். நானும் என்னால் என்கிட்ட வெளியே வந்துட்டு நான் என்னமோ பேசணும்னு நினைக்கிறேன். என்னால் பேசவே முடிய மாட்டேங்குது. கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்குது என்னைய. நான் இந்த இடத்த விட்டு போனால் தான் அந்த உங்களுக்கு மூளைக்குள்ளே பூந்துட்டு ஏதோ ஒன்று ஸ்டாப் பண்ணும்ல, அது மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்க. ஸோ இந்த இடம் பார்க்குறதுக்கு இங்கே பாருங்க, ஏதோ ஒருவனாக வந்து ஸோ இங்கே யாராச்சும் என்கிட்ட பேசணும்னு நினச்சா நீங்கள் பேசலாம். ஆனால் எனக்கு உண்மையிலே பயமாக இருக்குங்க. இந்த இடத்துக்கு நான் வந்ததுலேருந்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குது ஃபுல்லாகவே. இந்த இடம் பயங்கர கருப்பாக இருக்குது. உண்மையிலே இந்த இடத்துல வந்ததுலேருந்து நானும் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கேன். ஆனால் இந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. இன்னும் நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் இதுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சு என்னை இதுக்குள்ளேயே இந்த பில்டிங்குள்ளேயே என்னை வச்சு இங்கேயே என்னை வாழ வச்சிரும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். நான் அது அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இடமே ஒரு டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா மைண்டும் சரி. நான் ஏன் அதை அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க என் ஃபேஸும் என்னோட கண்ணுமே என்னால் வந்து கேமராவில் என்னால் கிளியராக பார்க்க முடியுது. ரொம்ப ஒரு மாதிரியாக எப்பயும் இல்லாத ஃபேஸுமே என்னால் வந்து உணர முடியுது. நானே வந்து ஒரு வேளை இந்த இடத்த விட்டு நான் வெளியே வந்தேன்னா இந்த ஃபுட்டேஜை நான் எப்படி பார்க்க போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இன்னும் இந்த இடம் என்னென்னலாம் கொண்டு போய் நிப்பாட்ட போகுது அப்படின்னு தெரியல. எப்படி ஒரு மாதிரியா கைஸ் ஆக்சுவலாக அது ஃபுட் ஸ்டெப் மட்டும் கேட்குது. நடந்து போகிற மாதிரி கேட்குது. பார்க்குறேன். ஸோ கைஸ் ஆக்சுவலாக இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன். ஏதோ எனக்கு சரியாக படல இந்த இடத்துல இருக்கிறது. நான் இந்த இடத்துல நான் பேசிகிட்டே இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. நான் அந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன். ஸோ see you on another video. Until then, bye from Danny. Catch you later, guys. இங்கே பாருங்க, கெனாய் வந்துட்டு அப்படியே ஓப்பனில் இருக்குது. இந்த இடத்துல வீடு கட்டின வீட்டில் அப்படியே இருக்காங்க, யாருமே இல்லை. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸ் தான். இந்த இடத்துல மட்டும்தான் ஏதோ ஒன்று இருக்குது. எனக்கு அது ஒன்றுமே புரியல எனக்கு சத்தியமாக.